அண்ணா சொல்லுங்கண்ணே. அதிர உன் புருஷன் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாருமா. ஒரு சொட்டு கூட வீட்டுல தண்ணி இல்ல. உன் புருஷனை இப்பவே வீட்டுல 2 கேன் தண்ணி போட சொல்லு. சரிங்கண்ணா சொல்லிடுறேன். சொல்லுங்கக்கா. அதிரே தண்ணி சுத்தமா இல்ல, எடுத்துட்டு வர சொல்றியா அதிரே? வர சொல்லிடுறேன்க்கா. லேட் பண்ணிடாதம்மா, கொஞ்சம் சீக்கிரம். இல்லக்கா, இப்போ உடனே வர சொல்லிடுறேன். ஏங்க உங்க போன் என்ன சைலண்ட்லியா இருக்கு? வாட்டர் கேன் கேட்டு போன் பண்ணாங்களா, நீங்க எடுக்கவே மாட்டீங்களாமே? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க இப்போ? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல ஆதிர. ஆதிர, ஏது இந்த செயின் புதுசா இருக்கு? ஆதிர, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்ப கேளுங்க. நேத்து ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் அவ்ளோ ட்ரை பண்ணேன். நீங்க தான் முகம் கொடுத்தே பேசலையே. நான் எது கேட்டாலும் ஒண்ணும் இல்லன்னே சொல்றீங்க. அதனால்தான் இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. சரி, இப்பதான் கேக்குறேன்ல, இந்த செயின் எப்ப வாங்குன? ஏங்க இப்ப நாம இருக்கிற நிலைமையில புது செயின்ல வாங்க முடியுமாங்க நம்மளால? இந்த செயின் கிஃப்டா கிடைச்சது. கிஃப்டா கிடைச்சுச்சா? ஆமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்காக இந்த செயினை சுப்பக்காக தான் கிஃப்டா கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒர்க்க நான் தான் பண்ணேன்னு சொல்லி சுப்பக்கா இதை எனக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. நானும் வெறும் கழுத்தா இருக்கிறதால இந்த செயினை வாங்கிக்கிட்டேன். வெறும் கழுத்தாவா? நான் தான் உனக்கு தாலி செயின் வாங்கி கொடுத்துட்டேன்ல, நீ தானே அதை போடாம வச்சுக்கிட்டு இருக்க. ஏங்க நான் தான் அந்த செயினை ஏன் போடாம இருக்கேன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட காரணத்தை சொல்லிட்டேன்லங்க. காரணத்தை சொன்ன, ஆனா அது நியாயமான காரணமா? அது சரி, நான் வாங்கி கொடுத்த செயின்லாம் நீ போடுவியா? சுப்பாக்காவோ இல்ல வேற யாராச்சும் வாங்கி கொடுத்தா அப்படி சந்தோஷமா போட்டுப்ப. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னதாங்க பிரச்சனை? நேத்துல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே, என்ன ஆச்சுங்க? அண்ணா அண்ணே, என்ன? மேகலா சித்தி வந்திருக்காங்க. உங்க 2 பேரையும் பாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க வந்து அவங்க கோலத்தை பாருங்க, வாங்க. இவ என்னங்க ஏதோ சஸ்பென்ஸா சொல்லிட்டு போறா? வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். சித்தி, என்ன சித்தி இது? அத்த என்னாச்சு அத்த? எதுக்கு இப்ப விரதம் வேண்டுதல்லாம்? ரொம்ப நாள் கழிச்சு நேத்து நைட்டு என் அக்கா மரகதம் என்னோட கனவுல வந்தா. ஆஹா, ஏற்கனவே இங்க நடந்துகிட்டு இருக்க நாடகம் பத்தாதுன்னு இந்த மேகலை வேற நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா ஏதாவது நாடகம் போட்டு ஆளப்புரிய கொடுக்கறாளே. அக்கா கனவுல வந்து நம்ம 2 குடும்பமும் இப்படி எதிரி கொண்டாடி பிரிஞ்சு கிடக்கே, இத சேர்த்து வைக்கிறதுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டியான்னு என்கிட்ட அழுதுகிட்டே கேட்டா. நானும் என்னால முயற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம பேர்ல நம்ம அம்மா எழுதி வச்ச சொத்தை உன் பிள்ளைங்க பேர்ல எழுதி வச்சா அது மூலமாவது பிரச்சனைகள்லாம் தீரும்னு ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி பண்ண. கடைசியில அதுவும் பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருச்சு.